வணக்கம். என் உயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரதி இருப்பது ஐசியு வார்டு என்பதால் ரதியின் உடைகளையும் உடைமைகளையும் ரதியின் பெற்றோர்களிடம் நர்ஸ் கொடுத்திருக்க ரதியின் தந்தை தேவா கட்டிய தாலியை அவளிடமே திருப்பிக் கொடுத்தார். கையில் தாலியை வைத்துக்கொண்டு கலங்கி நின்றிருந்த தேவாவிற்கு கரண் தான் ஆறுதல் கூறினான். தேவாவை அங்கு இருக்க விடாமல் அவர்கள் விரட்டி கொண்டிருக்க அவன் பழைய தேவாவாக இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு தன் ஒற்றை விழி அசைவில் அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்பான். மருத்துவமனையை விட்டு விரட்டி அடித்திருப்பான். ஆனால் இப்போது மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் துவண்டு போயிருக்கிறான். விடிய விடிய மருத்துவமனையிலேயே காத்திருந்தான். அதிகாலை 5 மணிக்கு டாக்டர் சந்திரமதியும் அவர் மகன் ஜீவாவும் ரதியை பார்க்க மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் தேவாவை வெறுப்பாக பார்த்தபடியே ரதி இருந்த அறைக்கு செல்ல, மேடம், என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா என்று ராஜனும் ஜானகியும் ஓடி வர, ரதிக்கு ஒன்றும் ஆகாது, அவளை காப்பாத்திடலாம், நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க தைரியமா இருங்க என்று சொல்லிவிட்டு ரதி இருந்த அறைக்கு சென்று அவளை பார்த்துவிட்டு பிறகு மருத்துவரிடம் சென்று பேசி கொண்டிருந்த சந்திரமதி பிறகு ரதியின் பெற்றோர்களை சந்தித்து வெகு நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். காலை மணி 11 ஆகியிருந்தது. தேவாவோ ஐசியு துவாரத்தின் வழியாக ரதியை பார்த்தபடியே நின்றிருந்தான். அவனிடம் வந்த கரண், தேவா, வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம், நேற்று நைட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது, அதுக்கு பிறகு நீ எதுவுமே சாப்பிடல, ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் என்று கரண் அழைக்க, அவளும் நேற்று ராத்திரி என் கூட தானடா சாப்பிட்டா, அவளும் எதுவுமே சாப்பிடாம தான் உள்ள படுத்திருக்கா, அவ முதல்ல எழுந்து என்கிட்ட பேசட்டும், நான் அப்புறம் வரேன் என்று தேவா கலக்கமாக சொல்ல கரண் தான் அவனை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றான். தேவாவும் கரணும் ஒன்றாக வந்து இறங்கியதும் அவர்களிடம் ஓடி வந்த பொன்னி, தம்பி, ரதி என்று கேட்க, ரதி எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க பொன்னி, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் இவ்வளவு நேரம் இருந்தோம், ரதியை அம்மா கூட இருக்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு வந்தோம் என்று கரண் பேசி கொண்டிருக்க தேவாவோ அங்கு நிற்காமல் மேலே மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். ஓ அப்படியா, அம்மா இப்போ எப்படி இருக்காங்கப்பா, ரதி பொண்ணு அம்மாவை நல்லா பார்த்துக்கோம், அம்மா சரியாயிடுவாங்க என்று பொன்னி ரதிக்கு வந்த ஆபத்தை பற்றி தெரியாமல் கரனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க அறைக்கு சென்று இருவரும் உடை மாற்றிக்கொண்டு காஃபி மட்டும் குடித்து விட்டு கிளம்பினார்கள். தம்பி, அம்மாவுக்கும் ரதிக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்குறேன், எடுத்துட்டு போறீங்களா, இந்த ரதி பொண்ணு பசிச்சாலும் சாப்பிடாமையே இருக்கும் என்று பொன்னி அக்கறையாக சொல்ல தேவாவிற்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. கண்கள் கலங்க காருக்கு சென்று விட்டான். வேண்டாம் பொன்னி, அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க என்று சொல்லி சமாளித்த கரண் காரில் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்தான். தேவா, இப்போதைக்கு ரதி எங்கள் வீட்டில் இருக்கிறதாவே இருக்கட்டும், யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி காரை கிளப்பினான் கரண். இருவரும் அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பி செல்ல 2 மணி நேரம் ஆகியிருந்தது. லிப்டில் முதல் தளத்தை அடைந்தவர்கள் அங்கு ரதி இருந்த அறைக்கு வெளியில் பார்க்க அங்கு அவள் குடும்பத்தினர் யாரையுமே காணவில்லை. குழம்பி போன தேவாவும் கரணும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, கரண் என்னாச்சு என்று தேவா டென்ஷனாகி போக, ஒன்றும் இருக்காது, அவங்களும் கேன்டீனுக்கு போயிருப்பாங்க, இல்லைனா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு போயிருப்பாங்க என்று கரண் சமாதானம் சொல்ல தேவா அங்கிருந்த நர்ஸிடம் விசாரித்தான். அவங்க அந்த பொண்ணை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்று நர்ஸ் சொல்ல அதிர்ச்சியில் தலையை சுற்றி விட்டது தேவாவிற்கு. என்னது, வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்களா? யாரை கேட்டு மாற்றினாங்க? நீங்கள் ஏன் விட்டீங்க? என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? தேவா நர்ஸிடம் கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டான். ஆக்ரோஷமாய் கத்தினான். சார், என்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் சென்று விட, மருத்துவரோ பேஷண்ட்டு பெற்றவங்க வேண்டாம், நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லும்போது நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றுவிட தேவா டென்ஷனாகி இருந்தான். இங்கே தாண்டா பக்கத்தில் இருப்பாங்க, பார்த்துக்கலாம் விடு என்று கரண் சொல்ல, டேய், எப்படிடா எமர்ஜென்சியில் இருக்கிறவளை இவங்க இஷ்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க? அவங்க என்ன லூஸா? எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாத ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அவள் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். தேவா தன் கேசத்தை கோதியபடியே குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தான்.
கரண், சீக்கிரம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு உடனே கண்டுபிடி. நான் இதுக்கு தான் எங்கேயும் வரலன்னு சொன்னேன். ரஞ்சித் தான் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணியிருப்பான். சீக்கிரமாக கண்டுபிடி. அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு பாரு. தேவா ரதியை கண்டுபிடிப்பதற்காக அலைந்து கொண்டிருக்க டாக்டர் சந்திரமதி மற்றும் ஜீவாவின் உதவியுடன் ரதியின் குடும்பம் அவளை அழைத்து கொண்டு மும்பை கிளம்பியிருந்தார்கள். இது டாக்டர் சந்திரமதியின் யோசனை. மும்பையில் அவருடைய அண்ணன் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ரதியை அங்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்து கொள்ளலாம் என்றும் அப்போதுதான் ரதியை தேவாவின் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்றும் அவர் ஆலோசனை சொல்லி இருக்க, அவர் ஆலோசனைப்படியே மொத்த குடும்பமும் ரதியை அழைத்து கொண்டு மும்பைக்கு பறந்து கொண்டிருந்தார்கள். காலை சந்திரமதியும் ஜீவாவும் வந்தபோதே ரதியின் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. அவளை மதியம் வார்டுக்கு மாற்றிவிடலாம் என்று மருத்துவர் சொல்ல, இப்போதைக்கு அதை தேவாவிடம் சொல்ல வேண்டாம் என்றும் அவள் ஐசியு வார்டிலேயே இருக்கட்டும் என்றும் கேட்டுக்கொண்ட சந்திரமதி விஷயத்தை ரதியின் பெற்றோர்களிடம் சொல்லி அவளை மும்பை அழைத்து சென்று அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்கான முயற்சிகளை அப்போதே துவங்கியிருந்தார். ரதியை அவள் பெற்றோர் எங்கு அழைத்து சென்றார்கள் என்று எந்த விவரமும் தெரியாமல் தேவா தன் கோபத்தின் உச்சியில் இருந்தான். மருத்துவமனையில் பெரிய பிரச்சனையே செய்துவிட்டான். கரண் தான் அவனை சமாதானப்படுத்தி அவன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். கரணின் வீட்டில் அவன் அறையில் இருந்த பொருட்கள் அத்தனையும் கண்டபடி சிதறி கிடந்தது. அடக்க முடியாத ஆக்ரோஷத்தோடு அவ ஏன் பொண்டாட்டி என்று கத்தியபடியே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் தேவா. என்ன பேசினாலும் இப்போது அவன் கோபம் அடங்காது என்று அமைதியாக நின்று அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் கரண். தேவா, இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. கரண் கொடுத்த கண்ணாடி தண்ணீர் டம்ளரை அது உடையும் வரை இறுக பற்றினான். உடைந்த கண்ணாடி கையில் கூத்த அதிலிருந்த ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ரொம்ப ஆழமா கட்டாயிருக்கு. ரத்தம் வேற நிறைய வருது. மருந்து போடணும், பேண்டேஜ் போடணும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். காதருகில் அவள் குரல் தான் கேட்டது. தேவா, ஏண்டா பைத்தியக்கார மாதிரி பண்ற? கொஞ்சம் பொறுமையா இரு, நான் தான் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னனே. கரண் தான் அவனை சமாளிக்க வழி தெரியாமல் திணறினான். சென்னையில் இருக்கும் அத்தனை பெரிய மருத்துவமனைகளையும் தொடர்பு கொண்டு அங்கு ரதியை அட்மிட் செய்திருக்கிறார்களா என்று விசாரித்து கொண்டிருந்தான் கரண். தேவா மருத்துவமனைக்கு நேரடியாகவே ஒவ்வொரு மருத்துவமனையாக சென்று அவளை தேடி பார்த்தான். எப்படியும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் எங்கேயாவது கண்ணில் தென்படுவார்கள், ரதியை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தான். கரணும் தேவாவும் ரதியை சென்னையில் மருத்துவமனையாக தேடி அலைந்து களைத்து போயிருந்தார்கள். தேவா, நீ காலையில் ஒரு காஃபி குடிச்சது, இப்போ மணி ராத்திரி 8 ஆச்சு. இப்படி எதுவுமே சாப்பிடாம எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? அட்லீஸ்ட் ரதியை தேடுறதுக்காகவாவது உடம்புல தெம்பு வேணுமில்ல. என்னை நம்பு, ரதி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கரண் நம்பிக்கையாய் சொல்ல, கலங்கிய வெளிகளுடன் அவனை பார்த்தவன், எங்கடா போனா? அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல என்றான் எங்கோ வெறித்தபடி. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுடா, நீ முதல்ல சாப்பிடு என்று அவனை சமாதானப்படுத்தி 2 இட்லி சாப்பிட வைப்பதற்குள் படாத பாடாகி போனது கரணுக்கு. அதற்கு பிறகு மீண்டும் விடிய விடிய தேடுதல். அடுத்த நாள் அதிகாலை 5 மணி. இருவரும் முற்றிலுமாக சோர்ந்து போயிருந்தார்கள். 2 நாட்களாக தூக்கமே இல்லை. ஒரு பெரிய மருத்துவமனையில் வறண்டாவில் இருந்த சேரில் தேவாவும் கரணும் அமர்ந்திருக்க, அவளை எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஒருவேளை அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களோ என்று தேவா கேட்க, அது எப்படி தேவா ஐசியூவில் இருக்கிறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? நெற்றியை சுருக்கி யோசனையுடன் கேட்டவன், சரி எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். இல்லைனா வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள பிடிச்சி விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிடும் என்று சொல்ல ரதியின் வீடு நோக்கி இருவரும் விரைந்தார்கள். ரதியின் வீட்டு வாயிலில் ஒரு பெரிய பூட்டு அவர்களை வரவேற்றது. வீட்டில் யாருமே இல்லையடா, எங்க தான் இருக்காங்க? எதுவும் புரியாமல் இருவரும் குழம்பி தவிக்க ரதியை மும்பையில் டாக்டர் சந்திரமதியின் அண்ணனுடைய மருத்துவமனையில் அட்மிட் செய்திருந்தார்கள். அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்க அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தாள். அவளுடைய மொத்த குடும்பமும் அவளை சுற்றித்தான் இருந்தது, தேவாவை தவிர. ரதியோ சென்னையில் தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்க, கண்களை மூடி கிடந்தவளுக்கு கைலாஷ் அவளை கடத்தியது, அடியால் அவள் வயிற்றில் குத்தியது, தேவா கைலாஷையும் அடியாளையும் துப்பாக்கியால் சுட்டது, இதெல்லாம் நினைவில் வந்து செல்ல மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று அவளுக்கு
எதுவும் தெரியாத நிலையில்தான் கத்தி குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விஷயம் அவளுடைய குடும்பத்திற்கு தெரிந்ததும் அவள் குடும்பத்தினர் அவளை பார்ப்பதற்காக ஓடி வந்து விட்டார்கள் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை என்று அவள் எந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாளோ அந்த குடும்பம் மொத்தமும் அவள் அருகாமையில் இருந்தது. ஆனால் ரதியின் கண்களோ அரை வாயிலேயே வட்டமிட்டது. அவள் தேவாவை தான் தேடினாள். தன் தாயும் அண்ணனும் வெளியில் சென்றிருக்க ராகினியும் ராஜனும் ரதியுடன் இருந்தார்கள். அவள் சுய நினைவிற்கு வந்து பல மணி நேரங்கள் ஆகியிருந்தது. அவர் எங்க? ஏன் இன்னும் என்னை பார்க்க வரல? கைலாஷ் கடத்திட்டு போனப்போ ஓடி வந்தாரே, இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என்னை விட்டுட்டு எங்க போனாரு? ஏன் இன்னும் வரல? அவள் அமைதியா இருக்க, என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கியே என்று ராஜன் கேட்க, அப்பா அண்ணி எங்க என்றாள். உங்க அண்ணி அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. ராஜன் சொல்ல, அப்பா அவர் எங்க? வெளியவா இருக்காரு? மெதுவாய் கேட்டாள். ராஜன் சில நொடிகள் மகள் முகத்தை பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வர, சார் உங்களை டாக்டர் கூப்பிட்றாரு என்று நர்ஸ் வந்து சொல்ல, ராகினி அக்காவை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் என்று ரதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே வெளியில் சென்று விட்டார் ராஜன். ராகினி நீயாவது சொல்லுடி, மாமா எங்க? நீங்கள்லாம் வந்ததால அவர் கோச்சிட்டு வரமாட்டேன்னு வெளியவே இருக்காரா? ஏக்கமாய் அரை கதவிற்கு வெளியில் பார்த்தபடியே ரதி கேட்க, இல்லக்கா நம்ம இப்போ சென்னையில் இல்லை என்று ராகினி மெதுவாய் சொல்ல, என்ன சென்னையில் இல்லையா? இது சென்னை இல்லையா? எங்க இருக்கோம் என்று ஜன்னலின் வெளியே தெரிந்த கட்டிடங்களை சுற்றி சுற்றி பார்த்தபடியே ரதி கேட்க, அக்கா அது வந்து இது இப்போ நம்ம மும்பையில் இருக்கோம் ராகினி சொல்ல, மும்பையா? அதிர்ச்சியாகி போனாள் ரதி. இது சென்னை இல்லையா? நான் இங்கே எப்படி வந்தேன்? நீங்கள்லாம் எப்படி மும்பை வந்தீங்க? அவருக்கு என்னாச்சு? அந்த கைலாஷ் அவரை ஏதாச்சும் பண்ணிட்டானா? ரதி பதட்டமாய் கேட்க ராகினி அமைதியாகவே இருந்தாள். ராகினி ப்ளீஸ் சொல்லுடி, தேவா நல்லா இருக்காருல்ல? அவள் குரலில் பயம் தெரிய, அக்கா நீ டென்ஷன் ஆகாத, மாமா நல்லா தான் இருக்காரு. இது சந்திரமதி மேடமோட அண்ணனோட ஹாஸ்பிட்டல். இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சந்திரமதி மேடம் தான் இங்கே அனுப்பி வச்சாங்க. ஏற்கனவே தேவாவை பற்றி எதுவும் ரதியிடம் சொல்லக்கூடாது என்று ராஜனும் ஜானகியும் அவளிடம் கூறி வைத்திருந்தார்கள். அதனால் ராகினியும் ரதியிடம் எதுவும் சொல்லாமல் பூசி மொழிகினாள். என்னடி சொல்ற? சந்திரமதி மேடம் சொன்னாங்களா? சென்னையில் இல்லாத ட்ரீட்மெண்ட்டா? இது கத்தி குத்து தானே, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய நோயெல்லாம் இல்லையே. இதுக்கு போய் மும்பைக்கு எதுக்கு போக சொன்னாங்க? அவரு இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு என்று ரதி தொடர்ந்து எதுவும் தெரியாமல் ராகினியிடம் கேட்டுக்கொண்டே இருக்க, அக்கா நீ அதிகமாக பேசக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ முதல்ல படுத்து தூங்கு என்று ராகினி சொல்ல, சரி என்னோட ஃபோன் எங்கே இருக்கு, எடுத்துக்கொடு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்று ரதி சொல்ல, அக்கா ஃபோன் அம்மா கிட்ட தான் இருக்கு, அம்மா வந்ததும் வாங்கிக்குவியா என்று சமாதானப்படுத்தினாள் ராகினி. என்னடி சொல்ற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல என்று தன் கழுத்தை தடவியவள் அதிர்ந்து போனாள். ஏய் ராகினி, என்னோட தாலி எங்க? ராகினி மௌனமாகவே இருக்க, உன்னை தாண்டி கேட்குறேன், என் கழுத்தில் இருந்த தாலி எங்க? அவள் குரலை உயர்த்தி கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, நீ ஐசியூவில் இருந்த, அதனால தான் உன்னோட துணி நகைகள் எல்லாம் கலட்டி கொடுத்துட்டாங்க அவள் மெதுவாய் சொல்ல. ஓ அப்போ என்னோட தாலி அம்மா கிட்ட இருக்கா? பதட்டம் நீங்கி கேட்டாள். இல்லைக்கா அது மாமா கிட்ட இருக்கு என்று ராகினி சொல்ல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவர் வந்ததும் நான் வாங்கிக்கிறேன் என்று நடந்தது எதுவும் தெரியாமல் ரதி வெகு இயல்பாக பேச, அக்கா நீ சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கணும் இந்தா என்று அவளுக்கு உணவை கொடுத்துவிட்டு மாத்திரைகளை கொடுத்தாள் ராகினி. மாத்திரைகளை போட்டவுடன் தூக்கம் வந்துவிட அயர்ந்து தூங்கி போனாள் ரதி. ரதியின் மனமெங்கும் தேவாவை பற்றிய நினைவுகள்தான். அவன் எங்கே, ஏன் அவளை பார்க்க வரவில்லை, சென்னையில் என்ன நடந்தது என்று இதுவரை யாரும் அவளிடம் சொல்லவில்லை. இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் அவள் குடும்பத்தினர் அவளிடம் அன்பு காட்டுகிறார்கள். அவர்களிடமும் அதற்கு மேல் தேவாவை பற்றி விசாரிக்கவும் முடியவில்லை. அப்படி இருந்தும் அவள் அம்மாவிடம் தேவாவை பற்றிய பேச்சை எடுக்க, அதான் நாங்கள் அத்தனை பேரும் உன் கூடவே உன்னை சுற்றி 24 மணி நேரமும் இருக்கோம்ல, பத்தலையா உனக்கு? எங்கள் எல்லாரையும் விட அவன் முக்கியமா என்று கேட்க வாய் அடைத்து போனாள் ரதி.
அன்றுதான் கடைசி. அதற்கு பிறகு தேவாவை பற்றி அவள் யாரிடமும் விசாரிக்கவில்லை. அம்மா, என்னோட ஃபோனை கொடுக்குறியா? தேவாவிற்கு ஃபோன் செய்து அவனிடம் பேச வேண்டும் என்று நினைத்து அவள் கேட்க, அது ஜானகிக்கு புரியாமல் இருக்குமா? போனா எந்த ஃபோனு? உன்னோட ஃபோன் தொலைஞ்சிருச்சுடி, அதை நாங்கள் யாரும் பார்க்கவே இல்லை. உங்கள் அண்ணன் உனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், வாங்கிக்க என்றாள். அம்மா, நல்லா யோசிச்சு பாரு, எங்கேயாவது வச்சிருக்கியா? இருந்தா கொடுத்துடுமா? கெஞ்சி பார்த்தாள் ரதி. கிடைக்கவில்லை. தேவாவின் எண்ணை நினைவுபடுத்தி பார்த்தாள். முதல் 3 எண்களை தவிர மீதி எண்கள் சரியாக ஞாபகம் வரவில்லை. அடுத்த 1 மாதத்தில் ரதி முழுவதுமாக குணமாகியிருந்தாள். சென்னையில் தேவா ரதியை தேடாத இடமே இல்லை. பைத்தியக்காரனை போல உணவின்றி உறக்கமின்றி அவள் ஞாபகமாகவே இரவு பகல் பார்க்காமல் தேடி திரிந்தான். ராகினி படிக்கும் கல்லூரியில் சென்று பார்த்து விட்டான். அவளுக்கு செமஸ்டர் விடுமுறை என்பதால் அங்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. செல்லம்மா, ஏண்டி என்னை விட்டுட்டு போன? நீ எங்க இருக்க? ஏன் என்னை பார்க்க வராம இருக்க? பொலி விழுந்து சவரம் செய்யாத முகம், கட்டுக்கோப்பை இழந்து துவண்டு போயிருந்த உடல், ஆளே ஒரு படி இறங்கி தளர்ந்து போயிருந்தான். எதிலுமே நாட்டமில்லை, யாரிடமும் பேசுவதில்லை. அலுவலகத்திற்கு கூட இப்போதெல்லாம் சரியாக போவதில்லை. வீட்டில் இருந்தவர்களுக்கு கரண் மூலம் நடந்த விஷயம் தெரிந்திருக்க அவர்களும் தேவாவை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டனர். அதற்கு மேல் யார் என்ன பேசினாலும் கோபமாய் கத்தினான். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தான். இடது கையில் அவள் ஒற்றை கொலுசு, வலது கையில் தாலி, இரண்டையும் வைத்து கொண்டு அவள் தூங்கும் சோஃபாவில் சாய்ந்திருந்தான். அறையில் மின் விளக்கை கூட போடாமல் முடங்கி கிடந்தான். ரதி அவனுடன் இருந்தது சில மாதங்கள் தான் என்றாலும் அவள் இல்லாமல் அறையே பாலைவனமாய் தோன்றியது. ரதி இல்லாத அத்தனை இரவுகளும் அவனுக்கு தூங்க இரவுகளாகி போனது. சோஃபாவிலேயே தூங்கியும் போனான். அவன் அதிகாலை தூங்கி எழவும் கையில் காஃபி கப்புடன் வந்த பொன்னி, தம்பி காஃபி எடுத்துக்கோங்க என்று சொல்ல, பொன்னி, நான் தான் எனக்கு எதுவும் வேண்டாம், ரூமுக்கு எதுவும் எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்கல்ல. அவன் கோபமாய் சொல்ல, தம்பி இந்த காஃபி நான் போடல, ரதி உங்களுக்காக போட்டது, அதான் நீங்க குடிப்பீங்கன்னு நினைச்சே எடுத்துட்டு வந்தேன் என்று பொன்னி சொல்ல, என்ன ரதி போட்ட காஃபியா? அவ வந்துட்டாளா? எங்க இருக்கா? ஆர்வமாய் எழுந்து நின்று விட்டான். கீழே சமையல் அறையில தான் தம்பி இருக்கு, டிஃபன் நானே செய்கிறேன்னு சொல்லி ரதி தான் சமைச்சிட்ருக்கு என்று பொன்னி சந்தோஷமாய் சொல்ல, என்ன பொன்னி, முதல்லையே சொல்ல மாட்டீங்களா? அவ வந்த உடனே என்னை வந்து எழுப்பியிருக்கலாம்ல, இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க என்று கீழே போக போனவனிடம், தம்பி காஃபி என்று பொன்னி சொல்ல, முதல்ல ரதியை பார்த்துட்டு வந்து அப்புறம் காஃபி குடிக்கிறேன். 2 படிகளாக குதித்து சமையல் அறைக்கு ஓடினான். அங்கு யாருமே இல்லை. பொன்னி, ரதி இங்க இல்லையே, வந்துட்டான்னு சொன்னீங்க, எங்க இருக்கா? பக்கத்தில் இருந்த ஸ்டோர் ரூம், தோட்டம் என்று எல்லா பக்கமும் அவளை தேடினான். இங்கதான் இருந்துச்சு தம்பி, காஃபி கூட போட்டு கொடுத்துச்சு, அதுக்குள்ள எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. ரதி, ரதி எங்கம்மா இருக்க என்று பொன்னியும் தேவாவும் சேர்ந்து எல்லா பக்கமும் தேடினார்கள். ரதியை தேடிக்கொண்டே தேவா தோட்டத்து பக்கம் பார்க்க அங்கிருந்த பெஞ்சில் மணியை மடியில் வைத்து கொஞ்சி கொண்டிருந்தாள் ரதி. டேய், என்னடா என்னை பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என் மேல கோபமா? சாரிடா, அவள் மணியிடம் கெஞ்சி கொண்டிருக்க ரதியை பார்த்ததும், பொன்னி ரதி இங்க இருக்கா என்று சொல்லிவிட்டு தோட்டத்து பக்கம் ஓடினான் தேவா. அங்கு அவன் பார்த்த இடத்தில் பெஞ்சின் மேல் பூனை மட்டும் தான் படுத்து கொண்டிருந்தது. ரதியை காணவில்லை. பொன்னி, நல்லா தேடி பாருங்க, அவ இங்கதான் இருக்கணும், தேடி பாருங்க, அவ இங்கதான் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தூக்கத்திலிருந்து கண் விழித்தவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. பொன்னி வந்து ரதி போட்டதாக சொல்லி காஃபி கொடுத்தது. ரதியை காண அவன் சமையல் அறைக்கு ஓடியது எல்லாமே கனவு என்று. ஆனாலும் மனதில் ஒரு நட்பாசை, ஒருவேளை அவள் சமையல் அறையில் இருப்பாளோ, கனவு நிஜமாகுமோ என்று எழுந்து வேகமாக சமையல் அறைக்கு ஓடினான். அங்கு பொன்னி சமையல் செய்து கொண்டிருந்தாள். என்ன தம்பி, காஃபி வேணுமா என்று பொன்னி கேட்க, ரதி இங்க வந்தாளா என்றான். ரதி வீட்டை விட்டு சென்ற பிறகு தேவா முன்பு போல் இல்லை என்பது பொன்னிக்கு நன்றாகவே தெரியும். அவளை தேடி அலைகிறான் என்பதும் தெரியும். தேவாவின் முகத்தையே கரிசனமாய் பார்த்த பொன்னி, ரதியா? இல்லையே தம்பி என்று பாவமாய் சொல்ல, ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்ப, தம்பி காஃபி போட்டு கொடுக்கவா என்றாள் பொன்னி.
இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். மீண்டும் அறைக்கே சென்று விட்டான். மனதில் ஏமாற்றம். மனோகருக்குத்தான் மகனை நினைத்து கவலையாக இருந்தது. அன்று காலையிலிருந்து தேவா எதுவும் சாப்பிடவில்லை. இரவு உணவை எடுத்து சென்ற பொன்னி வாடிய முகத்துடன் உணவை அப்படியே திருப்பி எடுத்து வர, என்ன பொன்னி, தேவா சாப்பிடலையா என்று மனோகர் கேட்க, ஆமாங்க ஐயா, நேற்று ராத்திரி 2 சப்பாத்தி சாப்பிட்டது. காலையில் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாரு. டிஃபனும் சாப்பிடல. மதியம் 1 கிளாஸ் ஜூஸ், அவ்வளவுதான். இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? புலம்பியபடியே பொன்னி சென்றுவிட மனோகரிடம் வந்த ஜானகி, நம்ம தேவா ராஜன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ராஜன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ நடந்திருக்கிறத பார்த்தா நம்ம அவங்கள பழி வாங்கல. அந்த ராஜன் தான் அவனோட பொண்ணை வச்சு நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டான். தேவா எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பார்த்தீங்களா? அவ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு உட்கார்ந்துருக்கான். என்னால் அவனை அப்படி பார்க்கவே முடியல. தாராவுக்கும் தேவாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். இப்படியே விட்டா தேவா இப்படியே இருந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. தாராவுக்கும் தேவாக்கும் ஊரே பார்க்க தடபுடலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா தேவா இருக்கிற நிலைமையில கண்டிப்பா இப்போ அதை செய்ய முடியாது. சிம்பிளா நம்ம சொந்தத்துல முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க பிறந்தா தேவா அவளை மறந்துட்டு முன்ன மாதிரி ஆயிடுவான்னு எனக்கு தோணுது என்று யசோதா சொல்ல, மனோகர் மனதிலும் தேவா முன்பு போல சகஜமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வர, நீ சொன்னது நடக்குமா யசோதா? தேவா இதுக்கு ஒத்துக்குவானா என்று சந்தேகமாக கேட்டார். அக்கா இறந்த பிறகு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா அக்காவை மறக்க முடியாம என்கிட்ட சரியா கூட பேச மாட்டீங்க. நான் சமைச்சதை சாப்பிட மாட்டீங்க. என்னை உங்க பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. கொஞ்ச நாள் என்ன உங்க மனைவியாவை ஏத்துக்கல. ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சுல்ல. அதே மாதிரி தாங்க தேவாவுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் நடந்தா அவன் கண்டிப்பா மாறிடுவான். தாரா அவனை மாத்திடுவா என்று நம்பிக்கையாய் யசோதா சொல்ல, ஆனா இந்த நேரத்துல அவன்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் பேசுறது என்று மனோகர் யோசிக்க, நீங்க அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பூஜைன்னு சொல்லி தேவாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க போன பிறகு விஷயத்த சொல்லிக்கலாம். சொந்த பந்தம் முன்னாடி அவன் மாட்டேன்னு சொல்ல முடியாது என்று ஒரு யோசனையை யசோதா சொல்ல, எப்படியோ தேவாவுக்கு ஒரு நல்லது நடந்தால் சரி என்று மனோகரும் ஒத்துக்கொள்ள வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். கல்யாண நாளும் முடிவு செய்யப்பட்டது. முக்கிய உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அழைப்புதல் அனுப்பப்பட்டது. நடப்பது எதுவும் தெரியாமல் ரதியை தேடுவது மட்டுமே வேலையாக கொண்டு முழு நேரமும் சுற்றி தெரிந்தான் தேவா. டாக்டர் சந்திரமதியின் மருத்துவமனை. கர்ப்பிணி ஒருவர் செக்கப்புக்காக வந்திருக்க, எல்லாம் ஓகே, மெடிசன்ஸ் கரெக்டாக சாப்பிடுங்க. வெயிட் போடுதுன்னு சொல்லி சரியாக சாப்பிடாம இருக்கீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். இந்த நேரத்தில் எல்லா பொண்ணுங்களுக்கும் வெயிட் அதிகமாகும். அதுதான் நார்மல். உங்கள் டயட்டெல்லாம் டெலிவரிக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பசிக்கும் போது சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் விசிட் 25ஆம் தேதி வந்தால் போதும் என்று சந்திரமதி சொல்ல, மேடம் 25ஆம் தேதியா? ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஒரு நாள் கழித்து வரேனே என்று அவர் சொல்ல, ஓ, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்று சந்திரமதி சாதாரணமாக கேட்க, தேவரூபன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்று அந்த பெண் சொல்ல, தன் கண்களை அகல விரித்த சந்திரமதிக்கு தேவா இப்போது என்ன செய்கிறான்? ரதியை காணாமல் அவன் ரதியை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள ஆவல் வர, ஆஃபீஸில் என்ன ஃபங்க்ஷன் என்றார். எங்கள் சாருக்கு 20ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு 25ஆம் தேதி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் பார்ட்டி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும் மேடம் என்று அந்த பெண் சொல்ல, உங்கள் பாஸ் டெய்லியும் ஆஃபீஸுக்கு வராரா என்று சந்திரமதி அடுத்த கேள்வியை கேட்க, தேவா சார் தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தாரு மேடம். ஆனால் இப்போ ஒரு மாதமாக அவர் வரதில்லை. அவங்க அப்பா தான் வராரு என்று சொல்ல தலை அசைத்த சந்திரமதி, தேவரூபனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே என்று எதுவும் தெரியாதவர் போல கேட்க, ஆமாம் மேடம், ஆனால் அந்த பொண்ணு எங்கள் சார் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அதான் சார் இப்போ அவங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு என்று சொன்னவள் தன் ஃபோனில் இருந்த திருமண அழைப்பிதழை காட்ட, அதை எனக்கு அனுப்ப முடியுமா என்று சந்திரமதி கேட்க, எதுக்கு மேடம் என்று அந்த பெண் அவரை புரியாமல் பார்க்க, உங்கள் பாஸ் எனக்கு தெரிஞ்சவர் தான், அதனால தான் கேட்டேன் என்று சொல்ல, அப்படியா மேடம் என்று அந்த பெண் அழைப்பிதழை சந்திரமதிக்கு அனுப்பினாள்.
அதில் முகூர்த்தம் பற்றிய அழைப்பும் அலுவலகத்தில் நடக்கும் பார்ட்டி பற்றிய குறிப்பும் இருந்தது.